லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்வுகள் ஞாயிறு மறையுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 30ஆம் ஞாயிறு. ஆன்மீக திமிர் அகற்றுவோம். இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். குறைகள் நிறைந்த எம் இதய கரைகளை விரைவாய் நீக்கியே விடுதலை தந்திட. அன்பானவர்களே, இன்று பொதுக்காலத்தின் 30ஆம் ஞாயிறு சிறப்பிக்கப்படுகின்றது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஆன்மீக வாழ்வில் ஆணவத்தையும் அகந்தையையும் அகற்றி தாழ்ச்சியுடனும் பணிவுடனும் வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றன. ஒரு முறை சிங்கத்திற்கு ஆணவமும் அகந்தையும் தலைக்கேறிவிட்டது. அப்போது சிங்கம், இந்த காட்டுல நான் யாருடா என கண்ணில் பட்ட விலங்குகளையெல்லாம் பார்த்து ஆணவமுடன் கேட்டது. அதற்கு அந்த விலங்குகள் எல்லாம், இதுல என்ன சந்தேகம், நீங்க தான் எப்போதும் இந்த காட்டுக்கு ராஜா என்று கூறிவிட்டு தலை தெறிக்க ஓடின. இந்த காட்சியை கண்ட சிங்கத்திற்கு இன்னும் அதிகமாக ஆணவமும் அகந்தையும் தலைக்கேறியது. அப்போது யானை ஒன்று மரத்தில் உள்ள இலைகளை பிடுங்கி தின்று கொண்டிருந்தது. அங்கு சென்ற சிங்கம், டேய் தடிப்பயல, இந்த காட்டுல நான் யாருடா என்று கேட்டது. ஆனால் யானை அதற்கு பதிலேதும் கூறாமல் அமைதியாக இருந்தது. இதனால் கோபமடைந்த சிங்கம், டேய் தின்னிப்பயலே, எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டியா, இந்த காட்டுல நான் யாருடா என்று கேட்டு திட்டி தீர்க்க தொடங்கியது. பொறுத்தது போதும் பொங்கியெழு என்ற கதையாக கோபம் கொண்ட யானை சிங்கத்தை அப்படியே அலேக்காக தூக்கி பக்கத்தில் இருந்த பாறையில் ஓங்கி அடித்தது. அவ்வளவுதான், சிங்கத்தின் முதுகெலும்பு முறிந்தது. அப்போது சிங்கம் யானையை பார்த்து, அண்ணே, இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன், இதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டு என் முதுகெலும்பு முறிச்சு புட்டீங்க, வாய் வார்த்தையால சொல்லியிருந்தா அப்படியே கேட்டுக்கிட்டு போயிருப்பேன்ல என்று பணிவோடு கூறியதாம். அப்போது யானை சிங்கத்தை பார்த்து, இந்த காட்டுல நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே, அதுக்கு இதுதான் பதில் என்றதாம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆணவம் மக்களிடம் காணப்படும் கீழான குணங்களில் ஒன்று. இதனை அகங்காரம், அகந்தை என்றும் கூறலாம். ஆணவத்தை சைவ சித்தாந்த நூல்கள் ஆணவ மலம் என்றும் குறிப்பிடுகின்றன. ஒரு மனிதர் ஆணவம் அகற்றி பணிவுடனும் தாழ்ச்சியுடனும் வாழும்போது அவர் தெய்வ நிலைக்கு உயர முடியும். ஆணவத்துடன் அலைபவரை உலகம் வெறுத்தொதுக்கும். ஆணவமுடையோர் பிறரை மதித்து போற்ற மாட்டார்கள். அவர்கள் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றும் பிறர் தமக்கு எவ்வித அறிவுரையும் கூறக்கூடாது என்றும் விரும்புவர். தாம் கூறியதுதான் சரி என்று வாதிடுவதுடன் பிறர் கூறுவதை எல்லளவும் ஏற்க மாட்டார்கள். இவர்கள் எப்போதும் பிறரை பற்றி கவலைப்படாது தங்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பர். பிறரை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார்கள். இவ்வாறு ஆணவத்துடன் நடந்து கொள்ளும் செயலை தலை கொழுத்து ஆடுதல் என்ற வழக்கத்தில் நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு அழைத்து வருகின்றனர். குறிப்பாக ஆணவம் நம்மை இறைவனிடமிருந்து பிரித்து விடும். ஆணவம் கொண்டால் இறைவன் நம்மை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும். இவ்வாணவத்தை ஈகோ என்பர். அதாவது எட்ஜிங் காட் அவுட் என்பதன் சுருக்கமாக ஈகோ என்பதை கொள்ளலாம். கடவுள் நம்மை விட்டு வெளியேறும் இறுதி நிலையே ஆணவமாகும். மேற்கண்ட சிங்கத்தின் கதை எடுத்துரைப்பது போல ஆணவம் அழிவையே தரும். ஒருவர் ஆணவம் கொள்ளும்போது அது அவருடைய அறிவை செயல்படாத வண்ணம் செய்துவிடும். அறிவு செயல்படாத போது ஆணவம் கொண்டோர் தவறான முடிவுகளை எடுத்து தமக்குத்தாமே அழிவை தேடிக்கொள்வர். இதனை ஆணவம் அழிவை கொடுக்கும் என்ற பழமொழியால் நம் தமிழ் பெரியோர் அழைத்தனர்.
ஒருவர் கொள்ளும் ஆணவம் முதலில் அவருடைய சிந்தைகளில் பிரிவை ஏற்படுத்துகிறது. பின்னர் அவருடைய குடும்பத்திலும் உறவுகளிலும் நண்பர்களிடத்திலும் பிரிவினையை விதைக்கிறது. இது படிப்படியாக வளர்ந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய பிளவுகளையும் வேற்றுமைகளையும் உண்டாக்குகிறது. சமுதாயத்தில் நாம் காணும் ஜாதி, மத, மொழி, இன, நிற வேறுபாடுகள் அனைத்திற்கும் இத்தகைய ஆணவமே அடிப்படை காரணம் என்பதை இக்கணம் அறிந்து கொள்வோம். இத்தகைய சிந்தனைகளின் அடிப்படையில் இப்போது நற்செய்தி வாசகத்தை கேட்போம். தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கின்றேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியானது தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார் என்றுதான் தொடங்குகிறது. பரிசேயருடைய இறைவேண்டலில் ஆன்மீக திமிரும் அகந்தையும் சமூகத்தை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என 2ஆக பிரித்து சீரழிக்கும் கேடுகட்ட எண்ணங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை இயேசு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். நம் கிராமங்களில் யோக்கியர் வர்றாரு, சொம்ப எடுத்து உள்ள வைங்கடி என்று பெண்கள் கூறுவதாக பழமொழி ஒன்று சொல்வார்கள். அப்படியானால் அங்கே வரும் நபர் திருடர் என்று பொருள். இங்கே பரிசேயரின் மனநிலையும் அப்படித்தான் வெளிப்படுகிறது. மேலும் அவருடைய இறைவேண்டலில் அவரின் போலியான ஆன்மீக செயல்கள் அப்பட்டமாய் வெளிப்படுவதை காண முடிகிறது. அவருடைய வார்த்தைகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் ஒன்று உள்ளது. அதாவது, கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்கின்றார். வரி தண்டுபவரை இழிவானவராக, தனக்கு கீழானவராக கருதும் அவரது தரம் தாழ்ந்த செயல் வெளிப்படுகிறது. காணாமல் போன மகனின் உவமையில் வரும் மூத்த மகனை ஒத்த செயல்கள்தாம் இவருடையவை என்பதையும் நம்மால் கண்டுணர முடிகின்றது. பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன என்றும், ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் என்று இயேசு பரிசேயரை அவர்களின் தவறான செயல்களுக்காக மிக கடுமையாக கண்டிப்பதையும் லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். தூய உள்ளத்தை என்னில் படைத்திட, தூய ஆவியை துணையாய் தந்திட, இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். 2019 ஆண்டு ஜெப அப்போஸ்தலத்துவ பணியின் 175ஆம் ஆண்டை கொண்டாட நான் ரோமை நகருக்கு வந்திருந்தேன். விழா முடிந்து இந்தியாவிற்கு திரும்புவதற்கு முந்தின நாள் புனித பேதுரு பெருங்கோவிலை பார்ப்பதற்காக அதன் வளாகத்தில் மக்களோடு காத்திருந்தேன். அப்போது மாலை 2 மணி இருக்கும். அதிகமான வெயில். அந்நேரத்தில் என்னோடு ஒரு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த வெள்ளையர் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஒரு குழுவாக நின்றிருந்தனர். அவர்களும் உள்ளே செல்வதற்கு காத்திருந்தனர். அங்கே ஒரு சிறிய இடைவெளி இருந்தது. அதன் வழியாக நான் முன்னே செல்ல முயன்றேன்.
அப்போது அக்குழுவில் இருந்த 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் என்னை போகக்கூடாது என்று தடுத்தார். அதற்கு மறுப்பேதும் சொல்லாமல் நான் பின்னால் வந்துவிட்டேன். அப்போது அந்த பெண் தன் குழுவைச் சேர்ந்த இன்னொரு பெண்ணிடம் என்னை காட்டி தனக்கு தெரிந்த உடைந்த ஆங்கிலத்தில் சி கலர் என்று கூறினார். அதை கேட்டு நான் மிகவும் உடைந்து போனேன். எனது நிறம் கருப்பு என்பதற்காக அல்ல, மாறாக இன்னும் நம்மிடம் மறையாமல் கனன்று கொண்டிருக்கும் நிறவெறி கொள்கையை நினைத்துதான் அதிகம் வருந்தினேன். மேலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே இந்த நிலை என்றால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறவெறி கொள்கை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகைய கண்ணோட்டத்துடன் சிந்திப்பது, பார்ப்பது, வேறுபடுத்துவது, பிரிவினைகளை விதைப்பது, மனித மாண்பை சிதைப்பது ஆகிய எல்லாமே பரிசேயத்தனத்தின் வெளிப்பாடுகளே என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் தற்போது காணும் அமெரிக்காவை இரவு பகலாக பாடுபட்டு உழைத்து உருவாக்கியவர்கள் கருப்பரின மக்கள்தாம். ஆனால் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் காலம் தொட்டே இன்று வரை அதற்கான பயன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் வரலாறு சொல்லும் சோகமான பாடம். நமது இந்தியாவை பொறுத்தளவில் ஆரியமும் திராவிடமும் இன்று வரை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டுதான் இருக்கின்றன. ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு நுழைந்த ஆரியம்தான் திராவிடத்தை உடைத்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சாதிய கட்டமைப்புகளை உருவாக்கி பகைமையை விதைத்து வேறுபாடுகளை உண்டாக்கி எல்லோரும் சமம், எல்லாரும் இறைவனின் பிள்ளைகள் என்று ஒன்றிணைந்து வாழ்ந்த கட்டமைப்பை உடைத்தெறிந்திருக்கிறது என்று இன்று வரை திராவிடம் கர்ச்சித்து வருகிறது. ஆக ஆரியம் விதைத்துள்ள இந்த வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் பரிசேயத்தனத்தின் அடையாளங்களே. இன்றைய நம் துறவு வாழ்விலும் இந்த போக்கு அதிகம் வெளிப்படுகிறது. சாதியின் பெயரால் தலைமை பொறுப்புகளை வழங்குவதும் அதனை பெறுவதற்காக தவறான வழிகளில் இறங்குவதும் தேவ அழைத்தல்களை உருவாக்குவதும் நம் பணிகளின் அடிப்படையில் நம்மை நாமே தரம் தாழ்ந்த நிலையில் வேறுபடுத்தி பார்ப்பதும் பரிசேயத்தனத்தின் அடையாளங்களே. சமய நிகழ்வுகள் நடைபெறும் போதெல்லாம் உழைத்து களைத்தவர்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு பணம் செல்வாக்கால் திடீரென்று முளைத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை முதன்மைப்படுத்துவதும் பரிசேயத்தனத்தின் மனப்போக்குகளே. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் என்கிறது இன்றைய முதல் வாசகம். ஆகவே அன்பானவர்களே, தாழ்ச்சியும் பணிவும் கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்று கூறிய வரி தண்டுபவரின் மனநிலையை நாமும் கொண்டிருப்போம். அதற்கான அருள் வரங்களை இந்நாளில் ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடுவோம். ஆறுதல் வழங்கியே ஆற்றலை தந்திட இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். குறைகள் நிறைந்த எம் இதய கரைகளை விரைவாய் நீக்கியே விடுதலை தந்திட தூய உள்ளத்தை என்னில் படைத்திட தூய ஆவியை துணையாய் தந்திட நிம்மதி இழந்தவர் அமைதியில் மகிழ்ந்திட துணையாய் தந்திட நிம்மதி இழந்தவர் அமைதியில் மகிழ்ந்திட ஆறுதல் வழங்கியே ஆற்றலை தந்திட இரக்கமாயிரு. ஆன்மீக திமிர் அகற்றுவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இயேசுவின் சீடர்களைப் போலவே நாம் ஒரு புதிய உலகில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் சிலுவையில் அறையப்பட்டவரின் உயிர்த்தெழுதலின் வெளிச்சத்தில் காணப்பட வேண்டும் என்பதையும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற யூபிலி ஆண்டானது நமக்கு வலியுறுத்துகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 25 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் யூபிலி ஆண்டிற்கான மறைக்கல்வி உரையினை ஏறக்குறைய 40,000 திருப்பயணிகளுக்கு வழங்கிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நம் கண்களுக்கு முன்பாக பல முரண்பாடுகளை நாம் கண்டாலும், பல எதிரெதிர்களுக்கு இடையிலான மோதலை கண்டாலும்,
அன்பு வென்றது என்பதை இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு எடுத்துரைக்கின்றது என்றும் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மன் நாட்டின் கியூஸ் பகுதியைச் சார்ந்த கர்தினால் நிக்கோலாஸ் அவர்கள் என்ன என்பதை அறியாமலும் நாம் எதிர்நோக்கி இருக்க முடியும் என்பதை இயேசு நமக்கு கற்பிக்கின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை. நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது, எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா என்ற திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள் எதிரெதிர் நீரோட்டங்களால் அசைந்து கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் பிளவுபட்ட திரு அவையின் ஒற்றுமையை கூசாவின் நிக்கோலாஸால் பார்க்க முடியவில்லை என்றும் எடுத்துரைத்தார். கிறிஸ்தவம் வெளியில் இருந்து துன்புறுத்தப்பட்டதாக உணர்ந்த நேரத்தில் உலகின் மதங்களுக்கிடையேயும் அமைதியை கர்தினால் அவர்களால் பார்க்க முடியவில்லை. இருப்பினும் திருத்தந்தையின் தூதராக பயணம் செய்யும்போது ஜெபித்து சிந்தித்தது அவரது எழுத்துக்கள் ஒளியால் நிறைந்துள்ளன என்பதை எடுத்துரைக்கின்றன என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை. என்ன என்று அறிந்து கொள்ளாத ஒன்றே எதிர்நோக்காகின்றது. எல்லா கேள்விகளுக்கும் நம்மிடம் பதில்கள் இல்லை, ஆனால் நம்முடன் இயேசு இருக்கின்றார் என்றும் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். எனவே நாம் காணாத ஒன்றில் நம்பிக்கை வைக்கின்றோம், எதிர்நோக்குகின்றோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. எதிரெதிராளர்களாக ஒற்றுமையுடன் ஒன்றிணைக்கப்படும் ஒரு மக்களாக மாறுகிறோம். உயிர்த்தெழுந்தவரின் புதிய உலகத்திற்குள் ஆய்வாளர்களைப் போல நுழைகிறோம் என்றும் இயேசுவே நமக்கு முன்னால் செல்கிறார். நாம் அவருடன் செல்லும்போது ஒவ்வொரு படியாக கற்றுக்கொள்கிறோம். இது திரு அவையின் பயணம் மட்டுமல்ல, முழு மனிதகுலத்தின் பயணம், நம்பிக்கையின் பயணம், எதிர்நோக்கின் பயணம் என்றும் கூறினார் திருத்தந்தை. சீடர்கள் நாள் முழுவதும் இயேசுவோடு இருந்தது போல தனி ஜெபம், திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் வழியாக அவரோடு எப்போதும் நெருக்கமாக இருங்கள் என்றும் அவரது உடனிருப்பை அன்றாட வாழ்வில் உணர்வதன் வழியாக ஆற்றல் மிக்க செயல்களை செய்ய துணிவுடன் இருங்கள் என்றும் இயேசு சபை உயர் தலைவர்களுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 24 வெள்ளிக்காலை வத்திக்கானில் இயேசு சபையின் உயர் தலைவர்களுக்கான 3ஆம் கூட்டத்தின் பங்கேற்பாளர்களை சந்தித்து உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. உண்மையை எடுத்துரைத்தல், ஒப்புரவு அளித்தல், குணமளித்தல், நீதிக்கான செயல்களில் ஈடுபடுதல், சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை அளித்தல் போன்ற செயல்களில் துணிவுடன் ஈடுபட வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்துவோடு நாம் உடன் நடந்தால் எந்த எல்லையும் நமது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்காது என்றும் வலியுறுத்தினார். கலாச்சாரம், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் அரசியலில் விரைவான மாற்றங்கள் நிறைந்த இக்காலத்திலும் கிறிஸ்து தொடர்ந்து தனது சீடர்களை பணிக்கு அனுப்புகிறார் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் இயேசு சபை நீண்ட காலமாக மனிதகுலத்தின் தேவைகள், கடவுளின் மீட்பு மற்றும் அன்பை பூர்த்தி செய்யும் இடத்தில் இருந்து வருகிறது என்றும் கூறினார். ஆன்மீக வழிகாட்டுதல், அறிவுசார் உருவாக்கம், ஏழைகளுக்கு பணியாற்றுதல், கலாச்சார எல்லைகளில் கிறிஸ்தவத்திற்கு சான்றளித்தல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் லோயோலாவின் புனித இஞ்ஞாசியாரும் அவரது தோழர்களும் உறுதியற்ற தன்மை அல்லது சிரமத்திற்கு அஞ்சாது விளிம்பு நிலை மக்களிடத்திலும் நம்பிக்கையும் பகுத்தறிவும் புதிய கலாச்சாரங்கள் மற்றும் பெரிய சவால்களுடன் குறுக்கிடும் பகுதிகளுக்கும் சென்றனர் என்றும் கூறினார் திருத்தந்தை. இன்றைய முக்கிய எல்லைகளில் ஒன்று திரு அவையில் கூட்டொருங்கியக்க பயணம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் கூட்டொருங்கியக்க பயணம் நம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியாரையும் ஒருவருக்கொருவர் இன்னும் ஆழமாக செவிசாய்க்க அழைக்கின்றது என்றும் எடுத்துரைத்தார். மனித மாண்பை பாதுகாத்து பொது நன்மையை மேம்படுத்துவதன் வழியாக இந்த முன்னேற்றங்களை நெறிமுறையாக வழிநடத்த திரு அவை உதவ வேண்டும் என்றும் நற்செய்தியை அறிவிக்கவும், தள திரு அவைகளை உருவாக்கவும், நுகர்வோர் அதிகாரம் மற்றும் தன்னிறைவு ஆகியவற்றை சவால் செய்ய மின்னணு தளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.